வாய்ஸ். ஆ ஜெய்பீம் நமோ ஓகே. புதாய. அனைவருக்கும் வணக்கம். ஞாயிறு தம்ம உரையில் இன்று 54ஆம் பாகத்தில் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். காணொலியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். புத்திஸ்ட் ஃப்ரெட்டர்னிட்டி கவுன்சில் சார்பாக புத்தா அண்ட் இஸ் தம்மா ப்ரொஃபசர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்த புத்தகத்திலிருந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் நம்ம புத்தரமாவதமும் அந்த புத்தகத்தில் 8 நூல் பகுதிகளாக பிரிஞ்சிருக்கு. இந்த 8 நூல்களில் நம்ம நூல் 4 மதமும் தம்மமும் அதை முழுமையாக முடிச்சுட்டு இப்போ நூல் 2, அதாவது சமய மாற்று செயற்பாடுகள் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய நூல் 2 நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இதில் 8 பகுதிகள் இருக்கு. அதில் இரண்டாவது பகுதி பரிவ்ராஜகர்களின் சமய மாற்றம். இந்த பகுதியை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இந்த பரிவ்ராஜகர்களின் சமய மாற்றத்தில் 7 உபத்தலைப்புகள், அதில் ஒரு சில தலைப்புகளை நம்ம ஆரம்பித்து அதை தான் நம்ம கடந்த வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, புத்தர் ஞானம் அடைந்த பிறகு சாரநாத்தில் போயிட்டு அங்கே இசிப்பட்டானா, அதாவது மான் பூங்காவில் இருக்கக்கூடிய அந்த 5 துறவிகளை சந்திக்கிறாரு. அவங்க கிட்ட தன்னுடைய புதிய கண்டுபிடிப்பான இந்த தம்மத்தை பற்றி சொல்றார். அதுதான் தம்மச்சக்க பவத்தின சுத்தா அப்படின்னு சொல்கிறோம். அதாவது செட்டிங் த வீல் ஆஃப் தம்மா இன் மோஷன். ஸோ அதுதான் அவருடைய முதல் பேருரை, புத்தருடைய முதல் பேருரை. அப்போ அதை கவனிக்கிறவங்க யாருன்னா அந்த 5 துறவிகள். அந்த 5 துறவிகள்கிட்டையும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தத்துவங்கள்ல என்னுடைய தத்துவம் வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்ல வர்றார். அதாவது பொதுவா மக்கள்லாம் என்ன பண்றாங்க, உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி அது மேல பற்று வச்சு அதனால் வரக்கூடிய தொல்லைகளை சந்திச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தருமே சிரமத்துல தான் இருக்கிறாங்க. இது ஒரு பயனற்ற ஒரு பாதை. எப்போ வேணாலும் யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு இருந்தால் அங்கே அவங்க ஒவ்வொருத்தருக்குமே சஃபரிங் வரும், அந்த சமூகத்துக்குமே சஃபரிங் இருக்கும். இதுதான் அந்த காலத்தில் இருந்த வேத காலம், வேதிக் கல்ச்சர். இந்த காலகட்டத்தில் தான் புத்தர் அந்த அவருடைய பாதையை கண்டுபிடிக்கிறார். ஆனால் அப்போ எக்ஸிஸ்டிங்காக இருந்த பாதை என்ன அப்படின்னா, தீவிரமாக இப்போ இந்த சகஜமான வாழ்க்கையிலிருந்து மீண்டு நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா, அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் துறவரம் போயிடுவாங்க. துறவரம் போயிட்டு நிம்மதியாக இருப்பாங்க. அப்போ துறவரம் போகிற கடுமையாக தண்ணியை வறுத்திக்கிட்டு உணவு எடுத்துக்காம அவங்க எந்த ஒரு நார்மல் ருட்டீன் லைஃப்லேருந்து இல்லாமல் ஊர்லேருந்து ஒதுங்கி காட்டுக்குள்ளே போய் தன்னை வருத்தி கொண்டு இருக்கிறது தான் அது நிம்மதிக்கான பாதை அப்படின்னு அவங்களுக்கு போதிக்கப்பட்டிருந்தது. அது அப்போ ரொம்ப மிக முக்கியமான தத்துவங்களாக இருந்தது பிராமணிய தத்துவமும் ஜைன தத்துவம். இந்த 2 தத்துவமுமே துறவரத்தை அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஜைன தத்துவம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம், மிகவும் தன்னை வருத்தி கொள்ளக்கூடிய ஒரு பாதை. ஆனா எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாம புலன்களை கட்டுப்படுத்தாம எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருந்து இன்னொன்னு தீவிரமா தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு மிக ஒரு கடுமையான துறவரத்துல விரதத்துல போற ஒரு எக்ஸ்ட்ரீம், அந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்தும் இல்லாம ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு மத்திய பாதை தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இது சாதாரண குடும்ப வாழ்க்கையிலும் இருக்கலாம், அதே சமயத்துல நிம்மதியாகவும் இருக்கலாம். அதுக்கு துறவரம் தான் போகணும்னு அவசியம் கிடையாது. அதை தான் நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொன்ன உடனே பரிவிராஜகர்கள் அதை கேட்குறாங்க. அதுல 3 பிரிவுகளா அதை பிரிக்கிறார். அவருடைய மத்திய பாதை 3 பாதையா பிரிக்கிறார். ஒன்று தூய்மை பாதை, அதாவது இந்த பாத் ஆஃப் பியூரிட்டி. இன்னொன்று நேர்மை பாதை, பாத் ஆஃப் ரைட்டியஸ்னஸ். இன்னொன்று நல்லொழுக்க பாதை, பாத் ஆஃப் விர்ச்சு. இப்போ இந்த 3 பாதையில நம்ம சென்ற வாரம் தூய்மை பாதையை பார்த்தோம். தூய்மை பாதை அப்படிங்கிறத நம்ம பஞ்சசீலம், அதுதான் இந்த பாத் ஆஃப் பியூரிட்டி. அந்த பஞ்சசீல கோட்பாடுகளை ஏன் ஒரு மனுஷன் கடைபிடிக்கணும், அப்படி கடைபிடித்தா என்ன நல்லது, அவனுக்கு என்ன நல்லது, அந்த சமூகத்துக்கு என்ன நல்லது அப்படிங்கிறத நம்ம சென்ற வாரம் பார்த்தோம். அங்கே இருக்கக்கூடிய அந்த பரிவிராஜகர்கள் 5 பேருமே அதை ஏற்றுக்கிறாங்க. இது நல்ல ஒரு கோட்பாடு தான் அப்படின்னு. இது தூய்மை கோட்பாடு. இந்த தூய்மை பாதை, அதாவது இந்த பஞ்சசீலம் அது முடிஞ்ச உடனே புத்தர் அடுத்த நேர்மை பாதை, அதாவது இந்த பாத் ஆஃப் ரைட்டியஸ்னஸ் அதை சொல்றார். இந்த பாத் ஆஃப் ரைட்டியஸ்னஸ்ல 8 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு, 8 பகுதிகள். அதுதான் அஷ்டாங்க மார்க்கான்னு சொல்றது, என் வழி மார்க்கம். இந்த என் வழி மார்க்கத்தோட முதல் பகுதி என்ன அப்படின்னா சம்மாதித்தி, அதுதான் சரியான பார்வை அப்படிங்கிறது. இதுவும் நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். இந்த சம்மாதித்தி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத தெளிவா பார்த்தோம். அதை புத்தர் சொன்னார்.
அப்ப இந்த சம்மாதித்தியை எப்படி அடையிறது அப்படின்னு பரிவிராஜகர்கள் கேட்குறாங்க. அதனால என்ன பலன் அப்படின்னும் கேட்குறாங்க. அப்போ அதுக்கு புத்தர் என்ன பதில் கொடுக்குறாருன்னா, இந்த சம்மாதித்தியோட பலன் என்ன அப்படின்னா, அறியாமை அழிஞ்சும். அது என்ன அந்த சம்மாதித்தி அப்படின்னா, அது வந்து மூட நம்பிக்கைகளுக்கு எதிரானது. அப்ப மூட நம்பிக்கைகளுக்கு எதிரானது அப்படின்னா என்ன? அதுதான் பகுத்தறிவு. அப்போ சம்மாதித்திங்கிறது பகுத்தறிவோட இன்னொரு பேர், பாலி வார்த்தை தான் பகுத்தறிவு. அதே அதனுடைய ஆப்போசிட் வந்து மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கைங்கிறது மிச்சாதித்தி. அப்ப இந்த பகுத்தறிவை எப்படி ஒருத்தர் அடையிறது அப்படின்னா, அதுக்கு ஒரு சில வழிகள் இருக்கு. அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா, அவங்களுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த மூட நம்பிக்கைகள் எல்லாத்தையும் கைவிடணும். சடங்குகள், சம்பிரதாயங்கள், இதை நம்புறதை கைவிடணும் ஃபர்ஸ்ட். சாஸ்திரங்கள் தான் புனிதம், கடவுள், இயற்கைக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர், இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள்லாம் இவங்க வந்து கைவிடணும். உண்மையா இருக்கணும். அது ஒருத்தர் அனுபவ ரீதியா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் ஒழிய, வேற எதுவா இருந்தாலும் ஒரு யூகத்தின் அடிப்படையில் யாரோ சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, ஆனா நான் பார்த்ததில்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எதையுமே நம்புறதை கைவிடும். உண்மையே என்ன அப்படிங்கிறத நம்மளா போய் அனுபவிச்சு, அல்லது உண்மையை தன்னுடைய பகுத்தறிவுக்கு உட்படுத்தி அது உண்மைதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிற அந்த ஒரு சக்தி, ஆற்றல் தான் சம்மாதித்தி. இதுக்கு வந்து மைண்டு ஃப்ரீயா இருக்கும். நம்ம மைண்டை வந்து நம்மளே சிந்திக்கக்கூடிய சக்தி இருக்கணும். மற்றவங்க வந்து அதை ஆக்கிரமிச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னா அப்போ நம்மளால சிந்திக்க முடியாது. அப்போ நம்ம வந்து அதுதான் ஒரு சிறைச்சாலை மாதிரி, அடுத்தவங்களுடைய கண்ட்ரோலில் நம்ம இருக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய மைண்ட் வந்து ஃப்ரீயாக திங்க் பண்ணுறதே இல்லை. அப்படி அதை ஃப்ரீயாக திங்க் பண்ண விட்டோம்னா தான் அது சம்மாத்தியை போய் சேரும். அப்போ தான் நமக்கு பகுத்தறிவே வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆனால் மனிதர்கள் எல்லாருமே வந்து ஒரு கற்பிதத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எல்லாம் வந்து சாமி இருக்கு, அது நம்மளுக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, மேல ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான், நல்லது கெட்டது, ஆன்மா புண்ணியம் மறுபிறவி, இந்த மாதிரி ஒரு கற்பிதங்கள் தான் அந்த காலத்துலயும் இருந்தது, இந்த காலம் வரைக்கும் அதுதான் இருக்குது. அப்ப இதுக்கு நேர் எதிரானது தான் பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவு தான் சம்மாதித்தி. அந்த சம்மாதித்தி தான் பௌத்தத்தில் மிக முதன்மையானது. அதுதான் புத்தர் வந்து இந்த அஷ்டாங்க மார்க்கால முதல் பகுதியா சொல்றார். சரி, அப்ப இந்த ரைட் வியூ, இந்த பகுத்தறிவு இருந்தால் மக்களுக்கு என்ன பலன் அப்படின்னா, பகுத்தறிவு இருந்துச்சுன்னா எது நல்லது கெட்டது அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணிக்க முடியும். நமக்கு இது அவசியம் இல்லாத ஒரு வேலையில நம்ம காலை விட மாட்டோம். அப்போ அதனால என்ன ஆகும்னா, பிரச்சனைகள் இல்லாமல் நிம்மதியாக வாழ முடியும். ஸோ ஒரு உயிரினம், அது எந்த உயிரினமா இருந்தாலும் அது பிரச்சனை இல்லாம, ஆபத்து இல்லாம, நிம்மதியா சந்தோஷமா வாழணும் அப்படின்னா அது எடுக்கிற முடிவுகள் தான். அப்போ மனுஷனும் தன்னுடைய முடிவுகளை கரெக்டாக எடுத்துட்டான்னா அவன் நிம்மதியாக இருந்துக்குவான். தப்பா முடிவு எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் ஐயோ நம்ம அப்படி பண்ணிட்டோமேன்னு வருத்தப்படுறோம். நம்ம பண்ற தப்பான முடிவுகள் அடுத்தவங்களையும் பாதிக்குது, குடும்பத்தை பாதிக்குது, நம்மளை பாதிக்குது. அப்புறம் அதை சரி பண்றதுக்கு நம்ம இன்னும் பல தவறுகள் மறுபடியும் இறங்கிடுறோம். இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை கடைசியில சாகிற வரைக்கும் அப்படியே ஓடி போயிடுது. இப்ப இந்த ஒரு சைக்கிளை பிரேக் பண்ணி அந்தந்த சூழல்கள்ல நமக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக, எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம, அதே சமயத்துல மனது நமக்கு நிம்மதியா இருக்கக்கூடிய, சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் தான் சம்மாதித்தி. அப்ப இந்த சம்மாதித்தி மட்டும் இருந்துச்சுன்னா மனுஷன் எல்லாருமே நிம்மதியா வாழ்ந்துருவாங்க. அவ்வளவுதான். அதுதான் புத்தருடைய அந்த போதனை. அப்ப இந்த சம்மாதித்தி எப்படி அடையிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுக்குறாரு. இந்த சம்மாதித்தியை அடையணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நல்ல நோக்கம் இருக்கும். அது சரியான நோக்கம். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏதாவது ஒரு லட்சியம், ஒரு ஆசை, விருப்பம், இது செய்யணும், வேட்கை, அது அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனா அந்த ஆசை வந்து உயர்வான ஒரு போற்றுதலுக்குரிய ஆசையாக இருந்தா அது அவனை வளர்ச்சிக்கு கொண்டு போகும். அதே வந்து இழிவான ஒரு தூற்றுதலுக்குரிய ஒரு ஆசையா இருந்துச்சுன்னா அது அவனை அழிவுக்கு கொண்டு போயிடும். இதுதான், இந்த டிஃபரன்ஷியேட் பண்றது தான் நமக்கு வந்து பகுத்தறிவு. அப்போ இந்த நோக்கம், அந்த நோக்கம் வந்து நல்ல நோக்கமா இல்ல தப்பான நோக்கமா அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தெரியும். நல்ல நோக்கமா இருந்ததுன்னா அவன் வந்து நல்ல பாதையில போயிடுவான், அவனுக்கு வந்து நிம்மதியா இருக்க முடியும். அப்ப இதுதான் வந்து சம்மா சங்கப்போ. இதுதான் ரொம்ப முதல் முதல்ல மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த சம்மா சங்கப்போ இருந்தா மட்டும்தான் அந்த மனிதனுக்கு ரைட் வியூவே கிடைக்கும். அப்பதான் அவன் வந்து அந்த ரைட் வியூவை நோக்கி போக முடியும். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இந்த இடத்துல இருந்து விடுதலை அடையணும், நான் இதுல இருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிற அந்த நோக்கம் இருக்கணும். இந்த நோக்கம் இருந்தா மட்டும்தான் அவனால சரியான பார்வைக்கே வர முடியும். அந்த நோக்கம் அப்படிங்கிறது உயர்ந்த நோக்கம். அது இப்போ ஒரு நோக்கம் வந்து நல்ல நோக்கமா இல்ல தப்பான நோக்கமா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதுக்கு வந்து புத்தர் வந்து
தன்னுடைய மகன் ராகுலா கிட்ட சொல்றார். இதுதான் ராகுலா வாதா சுட்டான்னு சொல்றோம். இந்த ராகுலா வாதா சுட்டால அவர் வந்து ராகுலாக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளுடைய செயல்கள், எண்ணங்கள், பேச்சுக்கள் இது எல்லாமே எதன் அடிப்படையில் இருக்குன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு நோக்கம் வரும். நம்ம மைண்ட்ல வந்து ஒரு நோக்கம் வரும். இதை நம்ம பேசலாம், இதை நம்ம செய்யலாம், இல்லை இதை பத்தி நம்ம சிந்திக்கலாம். இப்போ நம்மளே யோசிப்போம். இப்போ ஒரு சில விஷயங்கள் ஓகே, நம்ம வந்து போன வாரம் செஞ்ச ஒரு வேலையை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் அப்படின்னா, அப்போ அந்த நோக்கம் வரும். இதை நம்ம யோசிக்க போகிறோம் அப்படின்னு. ஸோ எல்லா செயல்களுக்கும் அது நம்ம மூணு விஷயம் தான் சொல்கிறோம்: தாட்ஸ், ஸ்பீச், ஆக்ஷன். எண்ணம், பேச்சு, செயல். இது மூணு தான் மனிதர்களுக்கான மிக முக்கியமானது. இந்த மூணுக்கும் முன்னாடி ஒரு நோக்கம் இருக்கும். இதை நம்ம செய்யலாம், இதை நம்ம பேசலாம், இதை பற்றி நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படின்னு. இதெல்லாம் ரொம்ப வேக வேகமாக நடந்துடுறதுனால நமக்கு அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கறதுக்கு டைம் கிடைக்கிறது இல்லை. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கறதுக்கான டைம் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து அங்கே பிரேக் போட்டுடுவோம். தப்பான செயல், தப்பான பேச்சு, தப்பான தாட்டு நம்ம மனசுக்குள்ள வருது அப்படின்னா அதை அப்பயே நம்ம அகற்றிடலாம். ஆனால் அந்த பிரேக் போடுறதுக்கு நமக்கு டைம் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா அந்த நோக்கம் ஒன்று தனியாக அதுக்கு முன்னாடி வர்றதே நமக்கு தெரியறது இல்லை. நம்ம டக்குன்னு பேசிடுறோம். அப்புறம் ஐயோ அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு நம்ம வருத்தப்படுறோம். அப்போ அந்த பேசுறதுக்கு முன்னாடி நம்ம மைண்ட்ல வந்து ஒரு இன்டென்ஷன் உருவாகும், ஒரு நோக்கம் உருவாகும். இதுக்காக தான் இதை பேச போறோம், இதுதான் நம்மளுடைய நோக்கம் அப்படின்னு உருவாகுது இல்லைங்களா? அந்த நோக்கம் சரியான நோக்கமா இருந்துச்சுன்னா அது வந்து நல்லது கொடுக்கும். அது தவறான நோக்கமாக இருந்தால் நம்மளை அழிவுக்கு கொண்டு போயிடும். சரி, இப்போ எப்படி இதை கண்டுபிடிக்கிறது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்ட்டு தான் புத்தர் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு ஃபார்முலா கொடுத்துட்றாரு ராகுலா கிட்ட. நீ என்ன பண்ணணும்னா, இந்த நோக்கம் மனசுக்குள்ள வந்த உடனே எது ஒன்று சிந்திக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை பேசுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு செய்ய போடுறமா இருந்தாலும் சரி, இந்த நோக்கம் வந்த உடனே நம்ம அதுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டுக்கணும். என்ன கொஸ்டின் கேட்கணும்னா, இந்த நோக்கத்தினால எனக்கோ அல்லது பிறருக்கோ அல்லது எனக்கும் பிறருக்கும் சேர்த்தோ ஆபத்து வருமா? இதுதான் கேள்வி. இப்போ நம்ம ஒன்று பேசணும் அப்படின்னு தோணுது, அல்ல நம்ம மைண்ட்ல வந்து ஒரு தாட் வருது, அல்லது நம்ம ஒரு செயலை செய்ய போறோம் அப்படின்னா, நம்ம சிந்திக்கக்கூடிய அந்த சிந்தனையினாலேயோ அல்லது அந்த பேச்சினாலேயோ அல்லது நம்ம செய்யக்கூடிய அந்த செயல்னாலேயோ தனக்கோ அல்லது பிறருக்கோ அல்லது ரெண்டு பேருக்குமே சேர்த்து ஏதாவது ஆபத்து இருக்குமா அப்படின்னு நம்மளை நாமளே கேட்டுக்கணும். இந்த நோக்கம் மைண்ட்ல வந்த உடனே இந்த கேள்வி தான் கேட்கணும். இதுதான் ரிஃப்ளெக்ஷன், பிரதிபலிப்பு. ஒரு கண்ணாடி பார்த்த உடனே அது என்ன பண்ணுது, நம்ம இருக்கிறத அப்படியே பிரதிபலிக்குது. அதே மாதிரி நம்மளுடைய நோக்கம் வந்து என்ன விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு பிரதிபலிச்சு பார்க்கறது, ரிஃப்ளெக்ட் பண்றது. அப்போ இந்த கேள்வியை நம்ம கேட்கும்போது தனக்கோ அல்லது பிறருக்கோ அல்லது இருவருக்குமோ ஆபத்து விளையுமா அப்படின்னு கேட்டு இல்லை, யாருக்கும் ஆபத்து கிடையாது அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த நோக்கம் சரியான நோக்கம். ஆமா, அது நமக்கோ அல்லது பிறருக்கோ அல்லது நமக்கும் பிறருக்கும் ரெண்டு பேருக்கு சேர்த்தோ ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த நோக்கம் தவறான நோக்கம். அதை அப்படியே கைவிட்டணும். அந்த நோக்கத்தை நம்ம மனசுக்குள்ள இருந்து டெலிட் பண்ணிடணும். இதுதான் சிம்பிள் ஃபார்முலா. அப்போ இந்த நோக்கம் சரியான நோக்கமா அல்லது தவறான நோக்கமா அப்படிங்கிறது அந்த ரைட் இன்டென்ஷன் வருது. இந்த ரைட் இன்டென்ஷன் தான் எல்லாத்துக்குமே முன்னாடி, நம்மளுடைய பேச்சா இருந்தாலும் சரி, அது செயலா இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி நம்ம மைண்ட்ல உதிக்கக்கூடிய அந்த சிந்தனை தான் பிரைமரி. ஸோ இந்த சிந்தனையிலே நம்ம பிரேக் போட்டு இது நல்ல சிந்தனையா கெட்ட சிந்தனையான்னு பிரிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வரக்கூடியது வந்து நல்ல பேச்சு. அப்போ இந்த பேச்சை வந்து சரியான பேச்சை நோக்கி நம்ம கொண்டு போக முடியும். இதுதான் செகண்ட் விஷயம். அதாவது இன்டென்ஷனுக்கு அடுத்தது ஸ்பீச். அப்போ இந்த சரியான பேச்சுங்கிறது புத்தர் என்ன சொல்றாருன்னா, 4 விஷயம் சொல்றாரு. ஒன்று வந்து வாயிலிருந்து வார்த்தை உதிர்க்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து 4 கேள்வி கேட்டுக்கணும். அது ஒன்று, நம்ம பேச போகிறது உண்மைதானா, அடுத்தவங்களை பாதிக்குமா. இதை வந்து ஒரு புறம் பேசி மற்றவங்களை அந்த இடத்துல இல்லாதவங்களை பற்றி தப்பா வதந்தியாக அல்லது ஒரு புறம் பேசி பகைமையை உண்டாக்கக்கூடிய வகையில் இது நம்ம பேச போகிறது இருக்குதா. அடுத்தது, அதுக்கு ஏதாவது ஒரு லாபம் இருக்குமா நம்ம பேசுறதுனால, இல்லை சும்மா வெட்டியாக பேச போகிறோமா. இந்த 4 கேள்வி நம்ம கேட்டுக்கிட்டு இந்த கேள்விகளுக்கு நம்ம எப்பயுமே உண்மையை மட்டும்தான் பேசணும், பொய்யை பேசக்கூடாது. அடுத்தவங்களை பற்றி தவறாக பேசக்கூடாது. அது உண்மையாக இருந்தால் பேசலாம், ஆனால் தவறாக அவங்க இல்லாத டைம்ல அவங்கள பற்றி குறை கூறும் வகையில் அந்த இடத்துல ஒரு பிரிவினை உண்டாக்கும் வகையில் வதந்திகளை நம்ம பரப்பக்கூடாது. கோபமான கெட்ட வார்த்தைகளை அடுத்தவங்க மீது பயன்படுத்தக்கூடாது. இனிமையாகவும் அன்பாகவும் பேசணும். அதே மாதிரி பர்பஸ், அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். தேவையற்ற முட்டாள்தனமான பேச்சில் நம்ம ஈடுபட்டுறக்கூடாது. அதே மாதிரி நம்மளுடைய பேச்சு அறிவோடு இருக்கணும், தேவைக்கேற்பவும் இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம
கடைபிடிச்சோம் அப்படின்னா அது வந்து சரியான பேச்சு. அப்ப இந்த 4 விஷயம்தான். இந்த 4, ஒன்று ட்ரூத்து, அடுத்தது அது ஹார்ம்ஃபுல்லா அல்லது அது டிவிசிவா இருக்குமா, பகைமை ஏற்படுத்துமா, பிரிவினைவாதத்தை தூண்டுமா, அடுத்தது அதுக்கு ஏதாவது நோக்கம் இருக்கா, இதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது வந்து நல்ல பேச்சு. இது நம்ம பிரச்சனைக்குள்ள கொண்டு போகாது. அப்ப இந்த பகுத்தறிவை வளர்த்துக்கிறது. அப்ப இந்த பேச்சை வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்துறோம் அப்படின்னா, இந்த பேச்சு கட்டுப்பாடுங்கிறது இதுவும் புத்தர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து பயத்தினாலேயோ அல்லது ஏதாவது ஒரு ஆதாயத்துக்காக இருக்கக்கூடாது. ஐயோ இதை பேசுனா வந்து நம்ம மேல ஒரு சக்தி இருக்கு, சாமி இருக்கு, கடவுள் இருக்கு, அந்த சாமி நம்மளை தண்டிச்சிரும் அப்படின்னும், அல்லது இல்லை இதை நம்ம செஞ்சா நம்ம பேசினா சாமி நமக்கு வந்து நல்லது செய்யும் அப்படின்னும், அந்த மாதிரி ஒரு பயத்தினாலேயோ அல்லது ஒரு ஆதாயத்தினாலேயோ இருக்கக்கூடாது. ஒரு இப்போ கிளாஸ்ல பசங்க பேசுறாங்க அப்படின்னா டீச்சர் இருக்கிறாரு, அவர் வந்து நம்மளை அடிச்சிருவாரு, தண்டிச்சிருவாரு அப்படிங்கிற பயத்தினாலேயோ, அல்லது நம்ம வந்து ஆஹ், பேசாம இருந்தா நமக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்கும், நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னும், அந்த மாதிரி ஒரு லாப நஷ்ட கணக்கு போட்டு இது இருக்கக்கூடாது. தாமாக மனமு வந்து கடைபிடிக்கும் ஒரு கோட்பாடாகவே நம்மளை மாத்திக்கணும். நிறைய பேர் என்ன அப்படின்னா, சாமி நம்மளை பார்த்துரும் அது தண்டிச்சிரும் அப்படின்னு பயந்துக்கிட்டு, அதுவும் ஒரு மாயை தான். ஸோ இந்த மாதிரி ஒரு இல்யூஷன்ல, ஆனால் அவங்க வந்து ஒரு கெட்ட வேலையை செய்யாமல் இருக்கலாம். இல்லைன்னா ஐயோ சட்டம் நம்மளை தண்டிச்சிருமோ, நம்மளை யாராவது பார்த்துருவாங்களோ, அவங்க கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும், நம்ம நல்ல பேர் வாங்கிக்கணும், இந்த மாதிரியான ஒரு வெளி உலக பார்வைக்காக நல்லது செய்யணும்னு நினைக்கிறத விட, தன்னுடைய அடிப்படை ஆழ் மனசுல இருந்து தாமாகவே முன் வந்து இந்த விஷயங்கள் நான் செய்ய மாட்டேன், இது செஞ்சா எனக்கோ அல்லது மற்றவங்களுக்கோ அது ஆபத்து, அவங்க பாவம், அந்த கம்பேஷனுக்கு கருணை, நம்ம மேலேயும் நம்மளை சுற்றியுள்ளவர்கள் மேலேயும் கருணை இருந்ததுன்னா நம்ம அவங்களுக்கு தீங்கு விளைவிக்க மாட்டோம், நமக்கும் தீங்கு விளைவிச்சுக்க மாட்டோம், நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் தீங்கு விளைவிக்க மாட்டோம். இந்த ஒரு எண்ணத்தோட அது தாமாக மனமோந்து இருக்கக்கூடிய ஒரு கோட்பாடாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த கடவுள் நம்பிக்கையும் கிட்டத்தட்ட நல்ல விஷயங்கள் கொண்டு வர்றதுக்காக தான் இருக்கு. இப்போ சாமி தண்டிச்சுருவாரு, இதெல்லாம் செய்யக்கூடாது, நீ போய் பேசுனா சாமி கண்ணை குத்திடும், இப்போ இந்த மாதிரி இருக்கு. அப்போ இது வந்து கடவுள் சார்ந்த ஒரு நன்னடத்தையை வளர்க்கறதுக்கு முயற்சி செய்யுது, அது ஒரு கோட்பாடு தான். அப்போ கடவுள் சார்ந்த நன்னடத்தைக்கும் புத்தர் வந்து சொல்றது தன்னுடைய மனசுல இருந்து வரக்கூடிய கோட்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா புத்தர் என்ன சொல்றாரு, இது வந்து கடவுள் நம்பிக்கையினால கடவுள் தண்டிச்சிருவாரு இல்ல என்னை வந்து நல்லா பார்த்துக்குவாரு, கடவுள் என்னை வந்து நரகத்துக்கு அனுப்பிச்சிருவாரு இல்ல சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிருவாரு அப்படிங்கிறத வச்சு நீ வந்து நல்லதும் கெட்டவனா இருக்கக்கூடாது, நீ அடிப்படையிலே உன்னுடைய ஆழ் மனசுல இருந்து நீ நல்லவனா இருக்கணும். அப்ப இது வந்து கோட்பாடு, அதுதான் உன்னுடைய பிரின்சிபலா இருக்கணும் அப்படிங்கிறார். ஏன் அப்போ கடவுளும் அதுதானே சொல்லுது, கடவுள் தண்டிச்சிருவாருங்கிறதுக்காக ஒருத்தன் நல்லவனா இருந்துட்டு போறானே, அதனால நமக்கு என்ன, இந்த சமூகத்துக்கு என்ன கஷ்டம் அப்படின்னா, அதுக்கு வேறுபாடுகள் இருக்கு. ஒரு கடவுள் சார்ந்த ஒரு நல் நடத்தைய மக்கள் கிட்ட போதிக்கணும்னா அதுக்கு ரெண்டு விஷயம் தேவைப்படுது. ஒன்று ஆசை, இல்லைன்னா பயம். அவன் ஆசை காமிக்கணும், கடவுள் உனக்கு அப்படியே கோடி கோடியா கொட்டி கொடுத்துருவாரு, இதை போய் செய், போய் தானம் பண்ணு, உனக்கு வந்து அப்படியே திரும்பி 10 மடங்கு சாமி கொடுத்துருவாரு, ஒரு ஆசை. இல்லைன்னா நீ இதெல்லாம் நல்லது பண்ணினா நீ வந்து மோட்சத்துக்கு போயிடுவ, சொர்க்கத்துக்கு போயிடுவ அப்படின்னு ஒரு ஆசை. இல்லைன்னா பயம் இருக்கும், ஐயோ இது பண்ணா சாமி நம்மளை தண்டிச்சிருவாரு, சாமி நம்மளை நரகத்துக்கு தள்ளிடுவாரு. இப்போ ஆசை பயம் இது ரெண்டும் தான் அடிப்படையா வச்சு கடவுள் சார்ந்த ஒரு கோட்பாடு இயங்குது. ஆனா மனசாட்சி சார்ந்த அடிப்படை பிரின்சிபல் கோட்பாடுகள் இது வந்து எப்படி இயங்குது அப்படின்னா, கடவுள் இல்லாத ஒரு தத்துவம் எப்படி இயங்குதுன்னா, அது அங்க அறிவு பயன்படுத்தும், அவனுடைய பகுத்தறிவு, இது நல்லது இது கெட்டது. அடுத்தது ஒழுக்கம். ஒழுக்கம்னா என்ன? சக மனிதனை தன்னை போல் நினைக்கிறது தான் ஒழுக்கம், அது அந்த கருணை. அப்போ இந்த சக மனிதனையும் நம்மள மாதிரி நினைக்கிற அந்த ஒழுக்கம் தான் அவனை வந்து நல்லவனா கெட்டவனா டிசைட் பண்ணும். யார் ஒருத்தன் தன்னுடைய அறிவையும் ஒழுக்கத்தையும் பயன்படுத்தி இந்த சமூகத்துல தன்னுடைய செயல்களை தீர்மானிக்கிறானோ, அது வந்து அவன் வந்து கோட்பாடு ரீதியா இயங்குறான். அது வந்து அங்க கடவுள் அவனுக்கு அவசியம் கிடையாது. ஆனா கடவுள் சார்ந்த விஷயங்கள் என்ன பண்ணா ஆசையும் பயத்தையும் காமிக்கும். சரி, இதனால என்ன பிரச்சனை அப்படின்னா, இதனால நிறைய பிரச்சனைகள் வருது. என்ன, ஒரு கடவுள் சார்ந்த நன்னடத்தைங்கிறது சொல்றதுக்கு ரொம்ப ஈஸி, அதை வந்து ஒரு சமூகத்தை அதில் வச்சு கட்டுப்படுத்துறதுக்கு கூட ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம பிள்ளைங்களே வந்து ஒரு குழந்தையே வந்து ஒரு நெருப்பு கிட்ட போகுது, இல்லை ஒரு அடம் பிடிக்குது, ஏதோ ஒரு வேலையை வந்து அம்மா செய்யக்கூடாதுன்னு சொல்றது அப்படின்னா, அம்மா வந்து உட்காந்த இடத்துல வந்து, ஏய் அங்கே போனீங்கன்னா
சாமி உன்னை பிடிச்சிரும், இல்லை பூஜாண்டி பிடிச்சின்னு போயிடுவான் அப்படின்னு ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை காமிச்சு ஒரு பயத்தை ஏற்படுத்துறது ரொம்ப ஈஸி. இல்லை ஒரு விஷயத்தை செய்ய வைக்கணும்னா கூட இதை செய்ய, இதை செஞ்சினா உனக்கு சாமி வந்து நல்லது கொடுப்பாரு. இன்னைக்கு நீ போய் 108 தேங்காய் உடை, உனக்கு சாமி வந்து எக்ஸாமில் பாஸ் கொடுத்துருவாரு அப்படின்னு அதை சொல்றது வந்து ரொம்ப ஈஸி, அவனை வந்து நம்ப வச்சிடலாம். ஆனா அதே அம்மா வந்து அந்த குழந்தைய அந்த ஒரு செய்யக்கூடாத ஒரு விஷயத்த அறிவு சார்ந்து சொல்லணும் அல்லது ஒழுக்கம் சார்ந்து சொல்லணும்னா அதுக்கு போய் ட்ரெயின் பண்ணணும். பக்கத்துல உட்காந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது கொஞ்சம் சிரமமான விஷயமா தான் இருக்கும். ஆனா அது சிரமமா இருந்தாலும் அதுதான் சிறந்தது. இது சுலபமா இருந்தாலும் இதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. என்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா, இந்த பயம் ஆசை அப்படி இருக்கும் பொழுது அப்ப அவனுக்கு வந்து அது ஒரு மாயை தான். அப்ப எப்பயுமே அது தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு சுயநலத்தோடயே அது இயங்கிட்டு இருக்கும். அப்ப அது அடுத்தவங்களை பத்தி யோசிக்காது. ஆனா இங்க அறிவு சார்ந்து ஒழுக்கம் சார்ந்து யோசிக்கும் போது அது சக மனிதனை நேசிக்குது, சக சக மனிதனையும் யோசிக்குது. இப்போ கடவுள் சார்ந்த நன்னடத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன பிரச்சனை வருதுன்னா, அங்க வந்து ஆன்மா மறுபிறப்பு பத்தி சொல்ல வேண்டியிருக்கு. ஆன்மா மறுபிறப்பு ஏன் அப்படின்னா, அவன் கேட்பான் இல்லையா, கடவுள் இப்போ நான் வந்து 108 தேங்காய் உடைச்சிட்டேன், ஏன் எனக்கு பாஸ் கிடைக்கல? நான் இந்த ஒரு நல்லா செஞ்சேன், தானம்லாம் செஞ்சேன், எனக்கு ஏன் நல்லது நடக்கல? இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கடவுள்கிட்ட இன்னைக்கு காலையில் கும்பிட்டுட்டு வந்தேன், ஏன் இது எனக்கு நடக்கல அப்படின்னு கேட்பான் இல்லையா. அப்போ கடவுள் சார்ந்த நன்னடத்தையை போதிக்கிறவங்களுக்கு அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க? அவங்க உடனே என்ன சொல்றாங்கன்னா, இது இப்போ இல்லைப்பா, அது உனக்கு வந்து அடுத்த பிறப்புல கிடைக்கும், மறுபிறப்புல இருக்கு அப்படின்னு. அப்போ அடுத்த ஜென்மத்துல தான் நீ இந்த ஜென்மத்துல பண்ற பாவம் எல்லாம் உன்னை அடுத்த ஜென்மத்துல பாதிக்கும், இந்த ஜென்மத்துல பண்ற புண்ணியம் எல்லாம் உன்னை அடுத்த ஜென்மத்துல நல்லதா வச்சுக்கணும் ஒரு ஜென்மத்தை கொண்டு வந்துடுவான். ஏன்னா கண் கூட அவனால காமிக்க முடியாது இல்லையா, அதுக்கு ப்ரூஃப் கிடைக்காது. அப்ப அடுத்த ஜென்மம்னா அதுக்கு வந்து ப்ரூஃப் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா அடுத்த ஜென்மத்துல என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கு எங்க தெரியும், இல்லை அவனா திருப்பி வந்து இவனை கேட்க போறானா. ஸோ அப்போ ஈஸியா அதை சொல்லி தப்பிச்சிடறாங்க. அப்ப அடுத்த ஜென்மத்துக்கு இதை கடத்துது அப்படின்னா எப்படி, என்ன கணக்கு? என்னுடைய பாவம் புண்ணியம் எல்லாம் எந்த கணக்குல போய் சேரும்? அதை வச்சுட்டு மொத்தமா அடுத்த ஜென்மத்துல எப்படி தீர்ப்பு எழுதுவாங்க அப்படின்னா, அதுக்கு தான் ஆன்மான்னு வருது. ஸோ ஆன்மான்னு ஒன்று இருக்கு. அந்த ஆன்மா வந்து அப்படியே உன்னுடைய பாவ புண்ணியத்தெல்லாம் அப்படியே இம்ப்ரெஷன் எடுத்து அதுக்கு ஒரு கணக்கு வச்சுக்கோம், ஒரு அக்கௌண்ட் பாஸ்புக் மாதிரி அப்படிங்கிற ஒரு கட்டுக்கதையை கொண்டு வர வேண்டும். இப்போ இதை நம்பணும் அப்படின்னா, அவனுக்கு கடவுள் மேல பயம் வரணும் அப்படின்னா ஒரு சில மூட நம்பிக்கை விஷயங்கள்லாம் செய்ய வேண்டியிருக்கும். அதுக்கு நிறைய சடங்குகள்லாம் செய்யணும். அதுக்கு சாமி அப்படிங்கிறது இருக்கிற மாதிரி நம்ப வைக்கணும். அப்ப அதுக்கான தொடர் பிரச்சாரம் தேவைப்படுது. அதுக்கு ஒரு மத குரு தேவைப்படுது. மத குருன்னு வந்துட்டாலே மத குருவை எல்லாரும் போய் வணங்குவாங்க. மனுஷன் சுயநலவாதி, தன் காலில் எல்லாரும் விடுறாங்க அப்படின்னா அதை விரும்ப ஆரம்பிச்சிடறான். விரும்ப ஆரம்பிச்ச உடனே அவன் அட்வான்டேஜ் எடுத்துக்க ஆரம்பிக்கிறான். அப்போ ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடிய, ஏமாற்றக்கூடிய ஒரு சூழல் உருவாயிடுது. அடுத்து ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த கடவுள் சார்ந்த நன்னடத்தையில காணிக்கை இருக்கு. காணிக்கை பண்ணிக்கலாம், பரிகாரம் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான் ஒருத்தன் அப்படின்னா, இந்த தப்பு பண்ண அஹ், அந்த தப்புல இருந்து அவன் வெளியே வரணும்னா ஈஸியா அதுக்கு வந்து காணிக்கை இருக்கும், இல்லைன்னா பரிகாரம் பண்ணிடலாம். ஒரு எனக்கு நல்லது நடக்கும்னா கொண்டு போயிட்டு சாமிக்கு உண்டியல்ல காசை போட்டுட்டு எனக்கு இது நல்லது நடக்கணும். திருட போறவன் கூட அந்த மாதிரி போய் பூஜை பண்ணிட்டு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு அதுக்கு காணிக்கை கொடுத்துட்டோ அல்லது அதுக்கு வந்து வேண்டுதல் பண்ணிட்டு போயிடுவாங்க நேர்த்திக்கடன். திருடி முடிச்ச உடனே அதுல வந்து ஒரு பங்கு கொண்டாந்து சாமி கொடுத்துருவான். அப்ப இதுல வந்து நல்லது கெட்டதுங்கிறதுக்கு கணக்கே கிடையாது. ஏன்னா சாமி பார்த்துக்கும். சாமிக்கு அதை கொடுத்துட்டா சரியா போயிடும். ஒரு தப்பே பண்ணிட்டா கூட அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுல வருது. அப்ப இதுல யாரும் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டா போச்சு. ஏன்னா கேள்வி கேட்டான்னா இந்த எல்லாமே சரசரன்னு சரிஞ்சிடும், அந்த பயம் ஆசை எல்லாமே போயிடும். அப்ப என்ன பண்ணும், அவனை கேள்வியே கேட்காத அளவுக்கு வச்சிருக்கணும். அப்ப அவன் மூளையே வேலையே செய்ய விடக்கூடாது. அவர் ஒரு மாயையிலே வச்சிருக்கணும், அவனை ஒரு போதையில வச்சிருக்கணும். இதுதான் கடவுள் சார்ந்த நன்னடத்தைகள். இதுல இருந்து எப்ப அவன் வெளியில வந்துடுறானோ அப்போ வந்து போச்சு, அந்த என்டையர் திங்க டிஸ்ட்ராய் ஆயிடும். இது தற்காலிகமானது. அப்போ இது வந்து ஒரு தற்காலிகமானது. ஆனா அது வந்து நிறைய மூட நம்பிக்கைகள் நிறைந்தது. இதுல ஆபத்து என்னன்னா, ஒரு மனுஷன் சாமிங்கிற பேர்ல இன்னொரு மனுஷனை சுரண்டுறதுக்கு, ஏமாத்துறதுக்கு, ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு சமூகம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சக மனிதன் கஷ்டப்படுறான்னா ஈஸியா வந்து அவனை போன ஜென்மத்துல பண்ண பாவம், அதனால அவன் அனுபவிக்கிறான். அது அவன் தலையெழுத்துன்னு போயிட முடியும். அதுல பங்கேற்க முடியாது. இந்த சமூகத்தை நம்ம வந்து ஒரு சகோதரத்துவத்தோடு அணுகக்கூடிய கண்ணோட்டத்தை இது காலி பண்ணிடுது. ஏன்னா அது அவன் பாடு, அது அவன் எப்படியே போயிட்டு போறான் அப்படின்னு. இது எல்லாமே வந்து ஒரு ரூல்ஸ், சட்டம். இதை கேள்வியை கேட்க முடியாது. காஸ்பெல், கடவுளின்
ரிவீல், அந்த ரெவிலேஷன் சொல்லுவாங்களே, கடவுளால் அளிக்கப்பட்ட ஒரு புனிதமான சட்டங்கள் அப்படிங்கிற ரீதியில இது இருக்கும். ஆனா இதே கடவுள் சாராத நன்னடத்தை, இதுதான் புத்தர் சொல்றது. புத்தர் சொல்றது என்ன அப்படின்னா, இது அறிவையும் ஒழுக்கத்தையும். அதுல இங்க வந்து ஒரு நல்லது செஞ்சினா, நீ நல்ல விஷயங்கள் செஞ்சினா அது நல்ல விளைவுகளை அனுபவிப்ப. அதுவும் இந்த பிறப்பிலே அனுபவிப்ப. இது பிராக்டிக்கல். நீயே பார்க்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம், உனக்கே புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பகுத்தறிவு தான். நீயே அதை ஆய்வுக்கு உட்படுத்திக்கலாம். எதுவுமே வந்து புத்தர் சொல்லிட்டாரு, இல்ல சீனியர் பிக்கு சொல்லிட்டாரு, அவர் சொல்லிட்டாருன்னு நம்ம நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு புனித புத்தகத்தில் கொடுத்துருக்கு, அதை நம்ம அப்படியே எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாத்தையும் நம்ம வந்து பகுத்தறிவு, இதுதான் வந்து பௌத்தத்தில் கொடுக்கக்கூடிய அந்த சுதந்திரம். இதுல வந்து யாருமே வந்து நம்மளை கட்டுப்படுத்துறது கிடையாது. வெளியில இருந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர், நம்மளை இயற்கையை மீறிய ஒரு சக்தி நம்மளை கட்டுப்படுத்துறது கிடையாது. சுய கட்டுப்பாடு, நம்மளே கட்டுப்படுத்திக்கிறோம். நமக்குள்ள அந்த சிந்தனை சுதந்திரம் இருக்கும். நம்மளா தான் முடிவு பண்றோம், இது நம்ம போய் பேச மாட்டோம் அப்படி. நம்ம அவன் தண்டிச்சிருவான், இல்லை அவன் எனக்கு நல்லது பண்ணிடுவாங்கிறதுக்காக போய் பேசல. என்னால போய் பேச முடியாது, ஏன்னா நான் என்னுடைய சக மனிதனை நேசிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு கொடுக்குது. இங்க வந்து பரிகாரம் காணிக்கையே கிடையாது. நீ கெட்டது பண்ணினா அதனால தண்டனையை அனுபவிச்சே தான் ஆகணும். நீ நல்லது பண்ணினா அதுக்கான பலன் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். இது வந்து அதுதான் புத்தர் சொல்றது. அந்த மாட்டு வண்டியில அந்த மாட்டோடைய காலை பின்தொடர்ந்து எப்படி சக்கரம் போகுதோ, அதே மாதிரி நம்ம செய்யற எல்லா செயல்களும் அதனுடைய விளைவும் அதுக்கு பின்னாடி ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு தான் இருக்கும். ஸோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, போய் இப்போ யாரையும் நம்ம துன்புறுத்திட்டோம், காயப்படுத்திட்டோம், ஒருத்தங்கிட்ட இருந்து பெரிய ஒரு ஊழல் செஞ்சிட்டான் அப்படின்னா, அவன் மனசாட்சி உறுத்துதுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே அவன் என்ன பண்ணுவான், அந்த பெரிய ஊழல்ல இருந்து ஒரு பர்சன்டேஜ் கொண்டு போய் கோயில்ல உண்டியல்ல போட்டு வந்துட்டான்னா அவன் நிம்மதியாயிரும். ஆனா இங்க அப்படி கிடையாது. இந்த ஊழல் பண்ணவன் ஒருவேளை மனசாட்சி உறுத்துதுன்னா, அந்த ஊழல் பணத்தை ஃபுல்லா அவன் திருப்பி எல்லாருக்கும் தான் கொடுத்தாகணும். அதுல இருந்து அவன் வெளியில வரணும்னா அதை அவனே அன்டூ பண்ணி ஆகணும். யாரையாவது திட்டிட்டோம், காயப்படுத்திட்டோம் அப்படின்னா, அவனை காயப்பட்டவன் வீட்டில் இருப்பான், இவன் கோயிலில் போய் சாமி கிட்ட மன்னிப்பு கேட்பான். ஐயோ, அவன்கிட்ட நான் பேசியிருக்க கூடாது அப்படி. அதை விட அவங்ககிட்டயே மன்னிப்பு கேட்டா முடிஞ்சு போச்சு. இதுதான் இது வந்து பகுத்தறிவு சார்ந்த ஒரு கோட்பாடு ரீதியான நன்னடத்தை. இதுதான் வந்து பௌத்தம் சொல்றது. இது கேள்விக்குட்பட்டது. நம்ம எவ்வளவு வேணாலும் அதுல கேள்வி கேட்கலாம். இந்த மாதிரி கேள்வி கேட்டு தாமாகவே மனமு வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பெர்மனன்ட். இதை யாரும் சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ மதங்கள் ரீதியாக வர்றது வந்து சட்டம். ஆனா நம்ம பௌத்தத்தின் மூலமாக வருவது ஒரு கோட்பாடு. இது வந்து இந்த பௌத்த மதத்தினுடைய கோட்பாடு. ஆனா பிற மதங்கள் கொடுக்கறது எல்லாமே கடவுள் சார்ந்த சட்டங்கள், அதெல்லாம் ரூல்ஸ், காஸ்பல்ஸ். அதை மீறவே முடியாது, கேள்வியும் கேட்கக்கூடாது. இது வந்து வேத வாக்கு, திஸ் இஸ் பைபிள் அப்படின்னு அதை நம்ம எதுவுமே கேள்வி கேட்கக்கூடாதுங்கிற ஒரு சிந்தனை சுதந்திரமே இல்லாத ஒரு சூழல் இருக்கும் கடவுள் சார்ந்த விஷயங்கள். ஆனா கடவுள் சாராத விஷயத்துல நமக்கு சிந்தனை சுதந்திரம் இருக்கும். இதுதான் அடிப்படை. இன்னொரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, அது வந்து சட்டம். எப்பயுமே வந்து அது காஸ்பல் அப்படின்னா யாரோ ஒருத்தர் மேல இருந்து நமக்கு கொடுக்குற சட்டம். ஆனா பௌத்தம் கொடுக்கறது அப்படி கிடையாது. இது வந்து ஒரு கோட்பாடு. சட்டம்னா என்ன? பிறர் உருவாக்குறது, யாரோ ஒருத்தவங்க உருவாக்குறாங்க. ஆனா கோட்பாடுங்கிறது நம்மளே உருவாக்கிக்கிறோம். அது வித்தியாசம் இருக்கு பாருங்க. பிறர் உருவாக்குறதுனால என்ன ஆகுது? அடுத்தவன் நம்ம மேல திணிக்க ட்ரை பண்றான் அப்படின்னும் போது நம்ம அதை மீற ட்ரை பண்ணுவோம். ஆனா நம்மளே மனம் உருவாக்குறத நம்மளே மனமும் வந்து நான் பொய் பேசக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா நானா பொய் பேசாம இருப்பேன். என்னை யாரோ ஒருத்தவங்க நீ பொய்யே பேசக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணி அது ஒரு ரூலா போட்டாங்கன்னா அது திணிக்கப்படுறது. அது நான் ஏத்துக்க மாட்டேன். அதை மீறுறதுக்கு தான் நான் முயற்சி செய்வேன். ஆனா இது வந்து பின்பற்ற முயற்சி செய்வேன். நான் ஒரு கோட்பாடு முடிவு பண்ணிட்டேன்னா நானா அதை பின்பற்றுறதுக்கு முயற்சி செய்வேன். சட்டத்தில் அடுத்தவன் நம்மளை கண்ட்ரோல் பண்ணி அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா அவன் பார்க்காதப்ப அதுலேருந்து எஸ்கேப் ஆகி நம்ம அதை செஞ்சுட்டோம்னா பெருமையாக இருக்கும். ஆனால் நம்மளா ஒரு விஷயத்த போட்டோம் அப்படின்னா அதை நம்ம பின்பற்றுவதில் தான் பெருமை, மீறுறதுல பெருமை இருக்காது. நம்ம இன்னைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் போய் பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு சாயங்காலம் நம்ம பொய்யே பேசலைன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆனால் யாரோ ஒரு வாத்தியார் வந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்க பேசவே கூடாது அப்படின்னா அவர் அந்த பக்கம் திரும்பும்போது இங்கே குசு குசுன்னு பேசிட்டான்னா அவன் ரொம்ப பெருமையாக இருப்பான், சந்தோஷப்படுவான். இங்கே அதான் கோட்பாடுக்கும் சட்டத்துக்கும் வித்தியாசம். சட்டத்தை வந்து மீறுறதுல பெருமையாக இருக்கும், கோட்பாடு வந்து பின்பற்றுறதுல தான் பெருமையாக இருக்கும். சட்டத்தினால ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சுன்னா அதை விலைக்கு வாங்கிடலாம். ஒரு காணிக்கை ஒரு பரிகாரமாக பண்ணிடலாம். ஒரு ஊழல் பாதிக்கிட்ட போய் அவர்கிட்ட லஞ்சம் கொடுத்து கூட அந்த சட்டத்தை மீற வச்சிடலாம். ஆனால் அவர் கோட்பாடுனால இயங்கிக்கிட்டு இருக்காருன்னா எவ்வளோ விலை கொடுத்தாலும் அதை அவரை மாற்ற முடியாது. சட்டத்தினால் வரக்கூடிய ஒரு ரூலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா தொடர்ந்து கண்காணிக்கணும்.
யாராவது ஒரு போலீஸ் பார்த்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஒரு சிசிடிவி இருக்கணும், இது பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்மள. ஆனால் கோட்பாடு அவன் மனசுல நான் வந்து டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு நம்மளா முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அது சுய கட்டுப்பாடு. யாரும் நம்மள பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் போலீஸ் பிடிச்சிருமே அப்படிங்கிறதுக்காக டிராஃபிக் ரூலை ஃபாலோ பண்ணாங்கன்னா போலீஸ் நின்றுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா சிசிடிவி இருக்கணும். இப்போ இந்த நீதிமன்றங்கள், தண்டனைகள் அதெல்லாம் இருக்கணும். ஆனால் சுய கட்டுப்பாடு இருக்கிற இடத்துல இதுக்கு எதுக்குமே வேலை கிடையாது. சட்டத்துல மேலேருந்து யாராவது ஒருத்தர் திணிப்பதை பொதுவாக மக்கள் விரும்புறது இல்லை. வேற வழி இல்லை, பயத்தினால அதை வந்து கடைபிடிச்சிட்டு இருப்பான். எப்பயாவது ஆப்ஷன் கிடைக்கும்போது, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது அதுலேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவோம். ஆனால் கோட்பாடுகள் வந்து நம்மளே விரும்பி எடுத்துக்கிறது, நம்மளா விரும்பி ஏற்கிறதுனால அப்போ அது நம்ம மீறுறதும் கிடையாது. அப்போ கோட்பாடு ரீதியான ஒரு நன்னடத்தை தான் இந்த சமூகத்துக்கு நல்லது. இன்னொன்று, சட்டத்தினால கோட்பாட்டை உருவாக்கவே முடியாது. நீங்க வந்து ஒரு ரூல் போட்டு நீ வந்து உனக்குள்ள நிறைய பிரின்சிபிள்ஸை நீ எடுத்துக்கணும் அப்படின்னு எப்படி சொல்லுங்க? பொய்யே பேசக்கூடாது அப்படின்னு ரூலே போட முடியாதே, அதுவே கஷ்டம். நீ வந்து ரொம்ப மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறத எப்படி சட்டத்தின் மூலம் கொண்டு வர முடியும்? அது அவனா முடிவு பண்றது தான். அதெல்லாம் கோட்பாடுகள். ஸோ அப்போ ஒரு கோட்பாட்டை சட்டத்தினால உருவாக்க முடியாது. ஆனா சட்டத்தை பின்பற்றத கோட்பாடு உருவாக்கும். நான் வந்து இந்த லா ஆஃப் தி லேண்டை வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு நான் பிரின்சிபலாக முடிவு பண்ணிட்டேன்னா நான் சட்டத்தை படி நடக்கக்கூடிய ஒரு சட்டத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு குடிமகனை கோட்பாடு உருவாக்கும். ஆனால் சட்டம் கோட்பாட்டை உருவாக்க முடியாது. இதுதான் வந்து வித்தியாசங்கள். ஸோ அப்போ இந்த எண்வழி மார்க்கத்தில் நம்ம வந்து இதுதான் வந்து புத்தர் சொல்கிறோம். இந்த ரைட் இன்டென்ஷன் முடிச்ச உடனே ரைட் ஸ்பீச் முடிச்சோம், அடுத்தது வந்து ரைட் ஆக்ஷன். இந்த ரைட் ஸ்பீச்சாக இருந்தாலும் சரி, ரைட் ஆக்ஷனாக இருந்தாலும் சரி, இது நாமே மனமும் வந்து செய்யக்கூடிய செயல்களாக தான் இருக்கணுமே ஒழிய மேலேருந்து ஒருத்தன் நம்மளை பார்த்துட்டு இருக்கான், அவன் தண்டிச்சிருவான் அப்படிங்கிற பயத்தினாலேயோ அல்லது மேலேருந்து ஒருத்தன் நமக்கு வந்து நல்லது செஞ்சிருவான் அப்படிங்கிற ஆசையினாலேயோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. அப்போ இந்த ரைட் ஆக்ஷன் எப்படி இருக்கும்? சரியான செயல்ங்கிறது நல்ல நடத்தையை கற்பிக்குது நமக்கு, இப்படிதான் நம்ம நடத்துக்கிறோம் அப்படி. ஒவ்வொரு செயலும், நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் சக மனிதர்கள் மேல ஒரு மரியாதையும் அவங்களுடைய உரிமைகளையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையாக ஒரு கருணையோட இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது நல்ல செயல். நம்ம சக மனிதர்கள் நிம்மதியா வாழ்றதுக்கு பாதகம் இல்லாத வகையில நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களும் இருக்கும். ஒருவேளை சக மனிதர்களை துன்புறுத்துதுன்னா அந்த செயல்கள் சரியான செயல்களே கிடையாது. இதுதான் சரியான செயல்களோட டெஃபினிஷன். சரியான செயலா தப்பான செயலா அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அது நமக்கோ அல்லது பிறருக்கோ அல்லது ரெண்டு பேருக்குமே சேர்த்து அது பாதகத்தை உருவாக்குதுன்னா அது நல்ல செயல் கிடையாது. அது நல்லது செய்யுது அப்படின்னா அது நல்ல செயல். இப்போ செயல் அப்படின்னாலே அதுக்கு முன்னாடி ஒரு நோக்கம் இருக்கும், அந்த செயல் செய்த பிறகு ஒரு விளைவு இருக்கும். இது நம்ம ஏற்கனவே கம்மாங்கிற பகுதியில் பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல அதை மறுபடியும் நம்ம வந்து ஒரு தடவை நினைவுபடுத்திக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ரைட் ஆக்ஷன். அப்போ செயல் அப்படிங்கிறது பௌத்தத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்யறதுக்கு முன்னாடியே நம்ம மைண்ட்ல அதுக்கான இன்டென்ஷன், நோக்கம் உருவாயிடும். அப்புறம் அந்த செயல் செஞ்ச உடனே ஒரு விளைவு உருவாக்கும். இந்த மூணையும் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ சாதாரணமாக எல்லாருமே வந்து செயல் அப்படின்னா அது நம்ம ஆக்சுவலாக என்ன செய்யறோமோ அதை சொல்லுவாங்க. ஆனால் பௌத்தத்தில் அந்த செயலை தாண்டி அந்த செயலுக்கு பின்னாடி அவன் என்ன நோக்கத்தில் செய்கிறான் அப்படிங்கிறத பார்க்கும். அது என்ன வகையில் அது வித்தியாசத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே கம்மாத டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ அப்போ இந்த நல்ல நோக்கம், இப்போ நோக்கம் தான் ஒரு செயலுக்கு முன்னாடி வரும். அப்போ அந்த நோக்கத்திலே நம்ம வந்து பிரேக் போட்டுறோம், இது நல்ல நோக்கமா அல்லது தீய நோக்கமா. அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, நோக்கம் வந்துச்சுனாவே அது வந்து எதனால இந்த நோக்கம் வருது, அதுக்கப்புறம் அது என்ன விளைவை எதிர்பார்க்கும், அந்த விளைவை அடையிறதுக்கு நம்ம என்ன வழிமுறையை கடைபிடிக்க போறோம், இந்த மூணையும் நம்ம வந்து எப்பயுமே பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் விளைவு. இப்போ நோக்கத்திலே நம்ம இந்த மூணு விஷயத்தை பார்த்துருவோம். எதனால இந்த நோக்கம் வருது? இந்த நோக்கம் வந்து நமக்கு அறியாமையினால இருக்கக்கூடாது. அதை பற்றின ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம இந்த ஒரு வேலையை செய்ய போறேன் அப்படின்னா அந்த வேலையை பற்றின கம்ப்ளீட் புரிதல் இருக்கணும். புரிதல் எப்போ வரும்? புரிதல் எப்போ வரும்னா நமக்கு வந்து பற்று அல்லது வெறுப்பு இல்லைன்னா தான் ஒரு சரியான புரிதலே கிடைக்கும். இப்போ நமக்கு ஒருத்தரை பத்தி புரிஞ்சுக்கணும், ஒருத்தர் புதுசா ஒருத்தரை பார்க்குறோம், அவங்க கிட்ட பழகுறோம், அவங்கள பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்போ நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கோம் அப்படின்னா அவங்க மேல ஒரு வெறுப்பு இல்லைன்னா சரியான விஷயம், அப்போதான் உண்மையே தெரியும். இல்லைன்னா அதீத பற்று இருக்கக்கூடாது. ஏற்கனவே நம்ம பற்று அல்லது வெறுப்பு நம்ம மைண்ட்ல முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அங்க உண்மைத்தன்மையை பார்க்க முடியாது. அவன் பார்த்த உடனே இவன் கெட்டவன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா அவன் என்ன சொன்னாலும் அது நமக்கு நல்லதாவே தெரியாது. அப்போ அங்க உண்மை தெரியாம போயிடும். இவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அவன் எது செஞ்சாலும் நல்லதாக தான் தெரியும். ஐயோ இது நம்ம புள்ள அப்படின்னா நம்ம புள்ள என்ன பண்ணாலும் கரெக்டாக தெரியும்.
இது இவனை பார்த்தாலே கடுப்பாகுது அப்படின்னா அவன் என்ன பண்ணாலும் தப்பா தெரியும். அப்போ அங்க வந்து உண்மை என்ன அப்படிங்கிறது புரியணும்னாலே நமக்கு வந்து பற்று, வெறுப்பு இது ரெண்டும் இருக்கக்கூடாது. அது இல்லைன்னா மட்டும்தான் உண்மையை உணரக்கூடிய சக்தி வரும். அப்பதான் அது வந்து புரியும் நமக்கு இந்த விஷயம். இந்த புரிதல் இருக்கணும். ஒரு விஷயத்தை நம்ம வந்து செய்ய போறோம்னு முடிவானாலே அதை பத்தின கம்ப்ளீட் புரிதல் இருக்கும். அடுத்தது எதுக்காக? இப்ப நம்ம வந்து அதை வந்து எதுக்காக நம்ம செய்யறோம், இது நமக்கு அதனுடைய தேவை என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த தேவையை பார்க்கும்பொழுது தான் அது வந்து நமக்கோ அல்லது பிறருக்கோ பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கிறோம், அந்த விளைவு. அடுத்தது, இது நம்ம சாத்தியமா, நம்மளுடைய சக்திக்கு உட்பட்டது தானா, அதை எந்த வழிமுறையில் நம்ம செய்ய போறோம், அது வந்து பஞ்சசீலத்துக்கு உட்பட்டு இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அது வந்து நல்ல ஒரு விளைவை கொடுக்கும். இப்போ நம்ம செய்ய போற விஷயத்துக்கு வழிமுறையா நம்ம தேர்ந்தெடுக்கிறது அந்த பஞ்சசீலத்தை மீறி இருந்ததுன்னா அது வந்து நமக்கு வந்து எப்பயுமே கஷ்டத்தை தான் கொண்டு போயிடும். பஞ்சசீலத்துக்குள்ள இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா நல்ல விளைவு தான் கொடுக்கும். அப்ப இந்த பஞ்சசீலத்துக்குட்பட்டு அந்த விஷயத்தை நம்ம செய்ய முடியுமா முடியாதா, அது நம்ம சக்திக்கு உட்பட்டதா, இதை வந்து நம்ம பஞ்சசீலத்துக்கு உட்பட்டு செஞ்சிட முடியுமா அப்படிங்கிறத அந்த சாத்தியத்தையும் நம்ம பார்க்கணும். ஸோ இதை தான் வந்து நம்ம புரிதல், தேவை, சாத்தியம்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அண்டர்ஸ்டாண்டிங், நீடு, ஃபீசிபிலிட்டி, யூஎன்எஃப். இதை நான் மறுபடியும் திருப்பி சொல்றோம். ஒவ்வொரு செயல்லையும் நம்ம இதை வந்து பிரேக் பண்ணி நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கப்புறம் சர்வசாதாரணமாக செஞ்சிட முடியும். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு செயல் அப்படின்னாலே நோக்கம், விளைவுன்னு பார்த்தோம். இந்த நோக்கத்தை நம்ம இந்த மாதிரி பிரிச்சுக்கணும். ஒரு எந்த ஒரு இன்டென்ஷன் வருது, ஒருத்தர் மேல கோவம் வருது, ஒருத்தர் ஏதாவது ஒன்று நம்ம பேச நினைக்கிறோம் அப்படின்னா அந்த பேசுறதுக்கோ சரி அல்லது செய்யறதுக்கோ செயலுக்கு முன்னாடி நமக்கு வந்து நோக்கம் வந்திருக்கு. இந்த நோக்கத்தை நம்ம இவ்வளோ டீட்டெயிலாக பிரித்து பார்த்துக்கணும். அந்த நோக்கத்துல அது எதனால வருது, அதை பத்தின ஒரு கம்ப்ளீட், அந்த நம்ம பேச போற நபரை பத்தி நமக்கு கம்ப்ளீட்டா புரியுதா, அந்த உண்மைத்தன்மையோட நம்ம பார்க்குறோமா, இல்லை அவர் மேல ஏற்கனவே ஒரு பற்றோ அல்லது வெறுப்போ வச்சு நம்மளா ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு பார்க்குறோமா அப்படிங்கிறத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுக்கும். அதுக்கப்புறம் இது உண்மையிலே நமக்கு தேவையா, இது நமக்கு சாத்தியமா அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நோக்கம் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிடும். அடுத்தது விளைவு. விளைவு வந்து நம்ம நம்ம மேலே ஒரு விளைவை ஏற்படுத்தும், நம்மளை சுற்றி இருக்கவங்க மேலேயும் ஒரு விளைவை ஏற்படுத்தும். இது ரெண்டையுமே நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்ப்போம். இதுதான் பிரதிபலிப்பு. அது வந்து அடுத்தவங்களையோ அல்லது நம்மளையோ பாதிப்பை ஏற்படுத்தலை அப்படின்னா அது நல்ல விளைவு. ஸோ இதுதான் வந்து ரைட் ஆக்ஷன் சொல்றோம். சரி, இப்போ இந்த மாதிரி செயல்கள்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு செயலையும் நம்ம வந்து பிரித்து பார்த்துக்கணும். அடுத்தது, ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு சில விஷயங்களை செஞ்சு தான் ஆகும். இது வந்து ரைட் லைவ்லிஹுட்னு சொல்கிறோம். இந்த வாழ்வாதாரம், வாழ்வாதாரம் என்ன, நம்ம வந்து நம்மளுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்துக்கிறதுக்கு ஒரு சில வந்து தொழில் செய்வோம் இல்லையா, அதுதான் வாழ்வாதாரம், அதுதான் ரைட் லைவ்லிஹுட்னு சொல்கிறோம். இந்த தொழில்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த தொழில்களில் ஒரு சிலது நல்ல தொழில்கள் இருக்கு, ஒரு சிலது கெட்ட தொழில்கள் இருக்கு. இங்கேயும் அதே ஃபார்முலா தான். அடுத்தவங்களுக்கு கெடுதலையும் அவங்களுடைய உரிமைகளை மீறும் வகையில் அவங்க கிட்ட ஒரு அநீதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலையா இருந்துச்சுன்னா அது கெட்ட வேலை. அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணாது, அவங்களுக்கு அநீதி செய்யாது அப்படின்னா அந்த வேலை நல்ல வேலை. இந்த மாதிரியான தொழில்கள்ல தான் ஒரு பௌத்தர் ஈடுபடும். அதுதான் வந்து சரியான வாழ்வாதாரம். இதுல என்னென்ன தொழில்கள் செய்யக்கூடாது அப்படின்னா புத்தர் வந்து ரொம்ப அருமையா ஒரு விஷயங்களை சொல்லியிருக்கிறார். கொலை தொழில் செய்யக்கூடாது, திருட்டு தொழில் செய்யக்கூடாது, ஆயுத விற்பனை, போதைப் பொருள் விற்பனை, இந்த எதிர்காலத்தை கணிக்கிறது, ஜோசியம் சொல்றது, குறி சொல்றது, இதெல்லாம் அடுத்தவங்களை ஏமாத்துறது, அப்புறம் அற்புதங்களை நிகழ்த்தி காமிக்கிறது, மந்திரக்கல் விற்பனை செய்கிறது, இதெல்லாமே லிஸ்ட்ல இருக்கு பாலிடெக்ஸ்ல இன்னமும். ஆனா இதெல்லாம் நம்ம சுத்தி நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் நம்ம வந்து இப்போ இதெல்லாம் ஏன் நம்ம எல்லாம் மனுஷங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, பின்ன இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குல்ல நம்மளை சுத்தி, அதனால தான் நம்ம கஷ்டப்படுறோம். இதெல்லாம் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கணும்னா அதுக்கு பௌத்தம் தேவைப்படுது. அது பௌத்தம் வந்து இந்த சமூகத்துல வரணும்னா அது நம்மள மாதிரி ஆட்கள் ஒவ்வொருத்தரும் அதை ஆரம்பிச்சு அதனுடைய பலனை அனுபவிச்சு நம்ம அதன்படி வாழ்ந்து காமிச்சு, அப்ப நம்மளை பார்த்து மற்றவங்களும் நம்ம அனுபவிக்கிற அந்த இன்பத்தை அவங்களும் அனுபவிக்க முயற்சி செஞ்சாங்கன்னா மட்டும்தான் இந்த ஒரு பௌத்த வாழ்வியல் பரவும். ஆனா அப்படி ஒரு வாழ்வியல் அமைஞ்சிருச்சுன்னா அந்த சமூகம் உண்மையிலே நல்லா இருக்கும். ஏன்னா அடுத்தவங்களை எதுவும் ஏமாத்தாம இந்த ஆள் கடத்தல், அடிமைகள் விற்பனை அந்த காலத்தில் இருந்தது, அதை எதிர்த்து புத்தர் அப்பயே குரல் கொடுத்துருக்கிறாரு. இந்த மாதிரியான தொழில்களை சப்போர்ட் பண்றது கூட தப்பு, அதுவுமே தப்பான. அந்த அந்த மாதிரி தொழில்களுக்கு வழக்கு செய்யறாங்க. ஒரு வழக்கறிஞர்னா தன்னுடைய தொழில் தர்மம்னா காசு கொடுத்தா எது வேணாலும் செய்யலாம், இல்லை தன்னுடைய கட்சிக்காரருக்கு எது வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிறது கிடையாது. தன்னுடைய கட்சிக்காரராகவே இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு நியாயம் இருக்குது. அந்த அநீதி, அந்த அந்த அவருக்கு கிடைக்க வேண்டிய நீதி மறுக்கப்படுதுன்னா மட்டும்தான் இந்த வழக்கறிஞர் அந்த கேஸ் எடுத்து வாதாடும்.
நல்லா தெரியுது நம்ம கிளைண்ட் வந்து கட்சிக்காரர் வந்து குற்றவாளி அப்படின்னா இவர் அவனுக்கு போய் காப்பாத்துறதுக்கு சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை வச்சு செய்யறது வந்து நல்ல வழக்கறிஞருக்கான அர்த்தம் கிடையாது. இப்ப இந்த மாதிரியான தொழில்களுக்கு துணை போறது கூட தப்பு தான். அதுவுமே ஒரு சரியான வாழ்வாதாரம் கிடையாது. இப்ப இதெல்லாம் எதை அடிப்படையா வச்சு வருதுன்னா, பற்று. இதன் மேலேயும் பற்று, ஒரு ஆசை இருக்கக்கூடாது. அர்த்தம் பொருள் எடுத்துக்கணும் அப்படி. யார் மேலேயும் வெறுப்பு இருக்கக்கூடாது, யாரையும் காயப்படுத்தக்கூடாது, கொலை செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் அறியாமை இருக்கக்கூடாது. அறியாமை இருக்கிறதுனால தான் ஏமாந்துடுறோம். அதனால தான் வந்து எதிர்காலத்தை கணிக்கிறதுக்கு போய் ஜோசியம் குறி சொல்றது, அற்புதங்களை பார்த்து மாயம் மந்திரம் அதெல்லாம் போய் நம்ம பின்னாடி போயிட்டு நம்மளுடைய பொருளை இழந்துடுறோம், நம்மளுடைய அறிவை இழந்துடுறோம். அதனால ஒருத்தன் ஏமாத்துறான். இப்ப நம்ம வந்து ஏற்றத்தாழ்வுகள் வந்துடுது. அப்போ அடுத்தது பஞ்சஷீலம். இந்த பஞ்சஷீலம், ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபார்முலா. பற்று இருக்கக்கூடாது, வெறுப்பு இருக்கக்கூடாது, அறியாமை இருக்கக்கூடாது, பஞ்சஷீலத்தை பின்பற்றும் அப்படின்னா அந்த வாழ்வாதாரம் நல்ல வாழ்வாதாரத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வர்றது நல்ல முயற்சி. ஓகே, இந்த வாரம் கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிச்சதுனால இந்த பகுதியை கொஞ்சம் நீளமாக எடுத்துட்டு போயிடுறேன். இப்போ அடுத்தது வந்து சரியான முயற்சி. இந்த எண்வழி மார்க்கத்தில் நம்ம வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சுற்றி வரோம், ஒரு சக்கரம் மாதிரி அப்படியே சுற்றிக்கிட்டு வரோம். இப்போ அடுத்தது வந்து சரியான முயற்சி. இப்போ நம்ம ஒரு நல்ல செயல் செய்யணும்னாலும் சரி, நல்ல பேச்சு செய்யணும்னாலும் சரி, இதன்படி நல்ல வாழ்வாதாரத்தில் இருக்கணும், இந்த ஒரு எண்வழி மார்க்கத்தில் நான் வாழணும் அப்படின்னு இருந்தா அதுக்கு இடைவிடாத முயற்சி தேவைப்படும். சரியான முயற்சி இருக்கும். இந்த அறியாமையை அகற்றும் முயற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம வந்து ஏற்கனவே வந்து அறியாமையில் இருக்கிறவங்களே எப்படி சொன்னோம், ஒரு இருள் சிறையில் இருக்கிறதா ஒரு உதாரணம் புத்தர் கொடுத்திருந்தார். அந்த இருள் சிறையிலேருந்து வெளியே வர்றதுக்கான சாவி, அந்த கதவை திறக்கிற சாவியே இந்த சரியான முயற்சி தான். முயற்சி இல்லைன்னா அவனால் வெளியே வர முடியாது. எத்தனையோ பேர் வந்து நம்ம சொன்ன மாதிரியே மேல இருந்து ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நம்பிக்கிட்டு மந்திரக்கல், ஜோஷியம், இந்த மாதிரி மாய மந்திரம், சூனியம், சடங்கு, இந்த மாதிரியே இருக்கிறாங்க நம்மளை சுத்தி. இன்னமும் அப்படிதான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களாம் அறியாமையில இருக்கிறாங்க. அவங்க அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான முயற்சி எடுக்கலைன்னா அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த முயற்சியை யார் எடுக்கணும்னா அந்தந்த மனிதன் தான் எடுக்கணும். அவனா அதுக்கு எடுக்கணும். அது அது எடுக்கணும்னே தெரியாம வாழ்ந்துடுறான். அதனால தான் அதை இருள் சிறைன்னு சொல்றாங்க. இப்போ யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, அது கேட்குறான் அப்படின்னா அப்பதான் லைட்டா ஒரு வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சத்தை பத்திக்கிட்டு இவன் வந்து அதுக்கான முயற்சியை தொடர்ந்து எடுத்தான்னா அவன் வெளில வந்துருவான். அவன் அறிவாளி ஆயிடும். அவனும் அவனுடைய குடும்பத்தினரும் அவனுடைய சார்ந்து வரக்கூடிய வாரிசுகளும் அவனுடைய வம்சாவழியும் நல்லபடியா இருக்கும். இல்லைன்னா அதே முட்டாள்தனமான வம்சாவழி தான் உருவாக்கிட்டு அவன் போயிடுவான். அப்ப இந்த முயற்சி எடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இந்த எண்வழி மார்க்கத்திலே ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த முயற்சி. அப்ப இந்த முயற்சி அப்படிங்கிறது, அது நல்ல முயற்சி அப்படிங்கிறது எப்படி சொல்றோம்? இந்த வார்த்தையில நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வார்த்தையை இந்த முயற்சியை நீங்க கருதணும். ஏன்னா இந்த நல்ல முயற்சி, கெட்ட முயற்சி, முயற்சினாவே முயற்சி தான். அதுல எப்படி நல்ல முயற்சி கெட்ட முயற்சின்னு சொல்ல முடியும்? சரியான முயற்சி. என்ன வித்தியாசம் நல்ல முயற்சிக்கும் சரியான முயற்சிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இந்த முயற்சிங்கிறது தான் சம்மா வயமோ அப்படின்னு பாலியில சொல்றது, ரைட் எஃபர்ட். அது தமிழ்ல நம்ம சரியான முயற்சி அப்படின்னு சொல்லலாம். சரியான முயற்சின்றது என்ன அப்படின்னா, இப்போ இது வந்து புத்தர் கொடுக்குற ஒரு ஓமை தான். ஒரு இசைக்கருவியை நான் இப்போ வயலின் சொல்றேன், அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு இசைக்கருவி. அந்த கம்பியை அது கரெக்டான டியூன்ல வச்சிங்கன்னா தான் அது நம்ம எதிர்பார்க்குற சவுண்டை கொடுக்கும். ரொம்ப லூஸா வச்சாலும் நம்ம எதிர்பார்க்குற சத்தம் வராது, ரொம்ப டைட்டா வச்சாலும் நம்ம எதிர்பார்க்குற சத்தம் வராது, அறுந்து போயிடும். அப்போ அதிகமும் இல்லாம குறைவும் இல்லாம அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி செய்யறது தான் சரியான முயற்சி. இப்போ நம்ம உடனே நல்ல முயற்சி அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிடுது. எப்பயுமே ரிமெம்பர் பண்ணிக்கணும், பௌத்தம்ங்கிறது நம்மளுடைய மத்திய பாதை. நம்மளுடைய சூழலுக்கும் நம்மளுடைய தேவைக்கும் நம்மளுடைய சக்திக்கும் ஏற்ப ஒவ்வொருத்தரும் முடிவு எடுக்கிறது தான். அதனால தான் ஒருத்தன் கார் வாங்குறான் அப்படின்னு முடிவு பண்றான்னா அது நல்ல நோக்கமா, நல்ல முயற்சியா இல்லை தப்பான முயற்சியான்னு நம்ம சொல்ல முடியாது. அது அவனுடைய தேவைக்கும் அவனுடைய சக்திக்கும் அவனுடைய புரிதலுக்கும் ஏற்ற மாதிரி அது இருந்ததுன்னா அவனு வந்து அது எந்த ஒரு பாதிப்பும் அவனுக்கோ அல்லது பிறருக்கோ ஏற்படுத்தாதுன்னா அது சரியான முயற்சி. அப்ப நம்ம பொதுவாகவே கார் வாங்குறது தப்பான முயற்சி அப்படின்னு சொல்லிட முடியாது. அப்ப ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சக்திக்கும் தேவைக்கும் புரிதலுக்கும் ஏற்ற மாதிரி அதை முடிவெடுக்கிறது தான் சரியான முயற்சி. இப்ப நம்ம வந்து இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, இந்த ஒரு பாஸ்கெட் பால் கூடைப்பந்துல போடணும் அப்படின்னா வேகமா போட்டா பந்து தெரிச்சிடும், கம்மியா போட்டா அதுக்குள்ள போகாது, கிட்டே விழுந்துடும். சரியான அந்த நம்ம எந்த இடத்துல நிக்கிறோம், அது கூட எங்க இருக்கு, பந்து எவ்வளவு வெயிட்ல இருக்கு, நமக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கு, இது எல்லாத்தையும் அசஸ் பண்ணி அது கரெக்டா போட்டா மட்டும்தான் அந்த கூடைக்குள்ள போவோம் இல்லையா? இதே மாதிரிதான் வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்கள்லயும் நம்ம வந்து நம்மளுடைய புரிதல், நம்மளுடைய தேவை, நம்மளுடைய சக்தி,
நம்மளுடைய சாத்தியக்கூறுகள் இதெல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அந்தந்த டைம்ல டக்குன்னு முடிவு எடுக்கிற அந்த சரியான முடிவை எடுக்கக்கூடிய ஆற்றல் வளர்த்துக்கிறது தான் சம்மாதித்தி. அந்த சம்மாதித்தியை நோக்கி போகணும்னா அதுக்கு சரியான முயற்சி இருக்கணும். இந்த சரியான முயற்சிங்கிறது இது வந்து லான்ச்சிங் பேடு மாதிரி சொல்லுவாங்க. இந்த எண்வழி மார்க்கத்துக்கு அது ஒரு ஏவுகணை ஏவுறதுக்கு அந்த தளம் இருக்கு பாருங்க, ஏவுதளம். அந்த ஏவுதளம் இருந்தால் தான் அந்த ஏவுகணையே போகும். அதே மாதிரி இந்த சரியான முயற்சி, ரைட் எஃபர்ட், சம்ம வயமங்கிறது அது வந்து நம்மளுடைய எண்வழி மார்க்கத்துக்குள்ள ஒருத்தரை செலுத்துறதுக்கு சரியான ஒரு ஏவுதளமே அதுதான். இந்த சரியான முயற்சியை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களை எதுவுமே தடுக்காது. அவங்க கண்டிப்பா வந்து சம்மாதித்தியை போயிடுவான். பகுத்தறிவு உள்ள ஒரு நல்ல ஒரு தலை சிறந்த மனிதனா மாறிடுவான். இந்த முயற்சி தான். ஸோ ஆக மொத்தம் ஃபார்முலா எவ்வளோ அழகாக ஈஸி பண்ணி புத்தர் கொடுத்துட்றாரு பாருங்க. அப்போ இதுக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்ம எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம். சரியான அந்த ஏவுதளத்தில் ராக்கெட்டை விட்டா அது கரெக்டாக போயிடும். அதனுடைய பாதையில் அது போயிடும். அதே மாதிரி நம்ம அந்த சரியான முயற்சி எடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த பகுத்தறிவை நோக்கி நம்ம போயிடும். இது இந்த ரைட் எஃபர்ட். இந்த எஃபர்ட்டுங்கிறது என்னன்னா நம்ம மைண்டை நம்ம கல்டிவேட் பண்ணுறோம். எப்படி வந்து ஒரு வயல்வெளியை கல்டிவேட் பண்ணுறோமோ, வயல்வெளியை பயிரிடுறோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம மனசையும் நம்ம கல்டிவேட் பண்ணணும். அதான் கல்டிவேஷன் ஆஃப் தி மைண்ட். பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் சொல்றது கூட கல்டிவேஷன் ஆஃப் மைண்ட் இஸ் தி அல்டிமேட் எய்ம் ஆஃப் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவார். கல்டிவேஷன் மைண்டை கல்டிவேட் பண்ணிட்டோம்னா அவன் வந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துருவான். அவனால மற்றவங்களுக்கும் சந்தோஷம் தான் நடக்கும். இப்போ அந்த மைண்டை கல்டிவேட் பண்றது எப்படி அப்படின்னா, எப்படி நம்ம அப்படியே ஒரு வயல்வெளியை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த எண்வழி மார்க்கத்துல நமக்கு வந்து இந்த எண்வழி மார்க்கத்துக்கு எதிரான எண்ணங்கள் நம்ம மனசுல தோன்றாமல் பார்த்துக்கணும். இது ஃபர்ஸ்ட். அந்த தப்பான விஷயங்கள் அவங்க பொருளை எடுத்துக்கணும், அவனை வந்து ஹர்ட் பண்ணணும், அவனை காயப்படுத்தணும், இது கொல்லணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே மனசுல தோன்றாம பார்த்துக்கிறது. இது ஒண்ணு. ஒருவேளை ஏற்கனவே அந்த மாதிரி எண்ணம் நம்ம மனசுல இருந்துச்சுன்னா அதை வெளியேற்றணும். அப்போ நம்ம மனசுல வந்து பை டிஃபால்ட் வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கும். கெடுதல்னு நமக்கே தெரியும். ஆனா நமக்கு ஒரு சின்ன மனசு அரைச்சிக்கிட்டே இருக்கும் அதை செய்யணும். அந்த மாதிரி எண்ணங்களை வெளியேற்றுறது. அப்புறம் எண்வழி மார்க்கத்தை பின்பற்ற உதவக்கூடிய நல்ல குணங்களை, நல்ல எண்ணங்கள். இப்போ பானாத்தி பார்த்தா சொல்றோம், அதாவது உயிர்வதை செய்யக்கூடாது. அதுக்கு நேர் எதிரில் கருணை, அது என்ன தானம், அதாவது அடுத்தவங்க பொருளை நம்ம எடுத்துக்க கூடாது. அதுக்கு நேர் எதிரில் தானம். ஸோ இதெல்லாம் நல்ல விஷயங்கள், நேர்முறை விஷயங்களை நம்ம மனசுல உருவாக்கணும். அப்படி உருவாக்கின விஷயங்களை நம்ம வந்து மென்மேலும் வளர்த்துக்கணும். இந்த நாலு தான் வந்து சரியான முயற்சி அப்படின்னு சொல்றது. ஒரு வயல்வெளியில எப்படி வந்து நம்ம அந்த செடியை நடுறோம். அப்போ அந்த செடியை நட்டுட்டு அதில் வந்து தேவையில்லாத விஷயங்கள், அங்கே பூச்சி வரக்கூடாது, அங்கே வந்து களை வரக்கூடாது, கிருமிகள் வந்து அதை தாக்கிடக்கூடாது, இதெல்லாம் தேவையற்றவை. இதெல்லாம் தீய எண்ணங்கள் மாதிரி. இதெல்லாத்தையும் நம்ம நீக்கிறதுக்கு எப்படி முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஒரு விவசாயி என்ன பண்ணுவார், அந்த அந்த அவருடைய விளை நிலத்தில் கிருமிகள் வரக்கூடாது, பூச்சிகள் வரக்கூடாது, களை வந்து வளர்ந்துடக்கூடாது, அதை எடுத்துருவார். அதே மாதிரி நம்ம மைண்டில் இதெல்லாம் வரக்கூடாது, அப்படியே வந்துச்சுனாலும் அதை நீக்கணும் தீய எண்ணங்கள். எதெல்லாம் வேணும் விவசாயத்துக்கு? பூக்கள், காய்கள், பழங்கள், இதுக்காக தான் நம்ம செய்யணும். அதே மாதிரி நம்ம மைண்ட்லேயும் நம்ம வந்து நல்ல விஷயங்களை போட்டுக்கிட்டே இருக்கும். இந்த நல்ல விஷயங்களை வந்த உடனே அதை வந்து இன்னும் அதிகமாக வளரும். எப்படி விவசாயத்தில் வந்து காய்கள், பழங்கள், பூக்கள் இன்னும் நிறைய கிடைக்கணுன்றது தான் நம்ம எய்ம். அதே மாதிரி நம்ம மனசில் அதெல்லாம் நிறையா வரணும், நல்ல எண்ணங்கள் நிறையா வரணும் அப்படிங்கிறது தான் எய்ம். இதுதான் வந்து நம்ம சரியான முயற்சின்னு சொல்கிறோம். இப்போ அதே மாதிரி சரியான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கும்போது நமக்கு வந்து கெட்ட எண்ணங்கள்லாம் உள்ள வரும் இல்லையா, அந்த கெட்ட எண்ணங்களை எப்படி நம்ம வந்து அகற்றுறது, அதை அகற்றுறதுக்கும் வந்து புத்தர் ஃபார்முலா கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் வந்து அதனுடைய காரணம் என்ன, அப்புறம் விளைவு என்ன, அப்புறம் அதனுடைய எதிர்மறை என்ன, திசை திருப்பும் வழி என்ன, கட்டுப்படுத்தும் வழி என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே கம்மா பகுதியில் பார்த்துட்டோம். அதனால நான் வந்து இதை கொஞ்சம் சாதாரணமாக சொல்லிட்டு விட்டுறேன். இப்போ வந்து உதாரணம் ஒரு கோவம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கோவங்கிறது ஒரு தீய எண்ணம். இந்த தீய எண்ணத்தை நம்ம எப்படி அகற்றுறது அப்படின்னா உடனே வந்து அதுக்கான காரணம் இருக்கும். இந்த கோவம் ஏன் வருது அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல பார்க்கணும். இப்போ காரணம்னா பொதுவாகவே இது வந்து இதுதான் லா ஆஃப் டிபெண்ட் ஆரிஜினேஷன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எந்த ஒரு விஷயமும் உருவாகணும் அப்படின்னா அது தொடர்ந்து அந்த 12 நிதானாஸ்ன்னு சொல்றோம், அந்த 12 விஷயங்களை தாண்டி வருது. அதாவது ஆக மொத்தம் எல்லாமே வந்து ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையில் தான் வருது. இப்போ கோவம் வருது அப்படின்னாமே அதுக்குமே ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் ஏன் வந்தது, அவங்க அவங்க சொல்ற அந்த பேச்சு, அது யார் சொல்றது. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், உடனே வந்து அவன் என்ன சொல்லிட்டான் அப்படி. இப்போ ரோட்ல போகும்போது ஏதோ ஒரு திட்டுற சத்தம் கேட்குது அப்படின்னா அது நம்மளை திட்டல அப்படின்னா நமக்கு உடனே கோவம் வர போறது இல்லை. ஆனால் நம்மளை தான் திட்டான் அப்படின்னா உடனே கோவம் வருது.
அப்ப அங்க வந்து நமக்கு, நானு, என்னுடைய, என்னையே சொல்லிட்டானா அப்படிங்கிற அந்த ஒரு ஈகோ இருக்கு இல்லையா, அது அனாத்தா. So, அந்த மாதிரி இல்லை அது. வெறும் அந்த விஷயத்த நம்ம வந்து அனிச்சா, அனாத்தா அப்படிங்கிற ரெண்டை பொருத்தி பார்த்துட்டோம்னாலே நமக்கு வந்து அந்த காரணம் தெரிஞ்சிடும். எல்லாமே மாறக்கூடியது தானே அப்படின்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அது கோவம் போயிடும். அதே மாதிரி நானும் மற்றவங்கள மாதிரி தான், அவனும் நம்மள மாதிரி தான். நான் என்ன பெரிய ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறானா, என்ன எப்படி சொல்லிட்டான்னு அவன் ஏன், நம்ம ஏன் நினைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாலும் கோவம் போயிடும். அதுக்கப்புறம் அதனுடைய விளைவு, ஒருவேளை அந்த கோவம் வந்துருச்சுன்னா அந்த கோவத்தை நம்ம வெளிப்படுத்திட்டோம்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தோம்னா அப்போ அந்த கோவம் போயிடும். அப்புறம் அதுக்கு அடுத்தது ஆப்போசிட் என்ன, எதிர்மறை. எதிர்மறைங்கிறது வந்து எப்பயுமே வந்து ஒரு நெருப்பை அணைக்கணும்னா நம்ம தண்ணி தான் ஊற்றணும். அதே மாதிரி கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா, இன்னும் இப்போ ஒருத்தன் எதிரில் கோவமா பேசிட்டு இருக்கான்னா நம்ம அவனை விட அதிகமாக கோவத்தை காட்டி அந்த கோவத்தை அடக்க ட்ரை பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக அவன் மேலே அன்பு செலுத்தணும்னா டக்குன்னு அந்த கோவம் காணாம போயிடும். நம்ம டிராஃபிக்ல கூட பார்க்குறோம். டிராஃபிக்ல வரும்போது பயங்கரமாக ஹார்ன் அடிச்சு இரிட்டேட் பண்ணிட்டு இருப்பான். ஆஹ் நம்ம வந்து அவனை திட்டணும்னு அப்படி திரும்பும்போது அவன் வந்து ஒரு சின்ன ஸ்மைல் கொடுத்துட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டான்னா டக்குன்னு நம்ம கோவம் எல்லாம் போயிடும். நம்மளும் திரும்பி சிரிச்சுட்டு கை காமிச்சிட்டு வந்துடும். எப்படி? அவன் திருப்பி அங்கே நம்மளை முறைச்சான்னா நம்ம இன்னும் பயங்கரமா அங்கே ஒரு வாக்குவாதம் நடக்கும் சமயத்தில். இப்பெல்லாம் வந்து டிராஃபிக்ல வரக்கூடிய சின்ன சின்ன சண்டைகளுக்கு கொலையே நடந்தது. அதெல்லாம் நம்ம நியூஸ்ல பார்க்கணும். அந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுடும். ஆனா அது எப்படி ஒரு சின்ன ஒரு ஸ்மைலு, ஒரு சாரி, அதனோட நம்ம சரி பண்ண முடியாது. ஆப்போசிட். அடுத்தது வந்து அதுலேருந்து கொஞ்சம் நம்ம டைவர்ட் பண்ணிக்க பார்க்கணும். அந்த கோவம் வர இடத்துல இருந்து நம்மளே வந்து டைவர்ட் பண்ணிக்கலாம். அப்போ அவங்க செய்த நல்ல விஷயங்கள் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ யோசிச்சு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கோவம் போயிடும். அப்போ அதையும் தாண்டி முடியல அப்படின்னா அப்போதான் வந்து பை ஃபோர்ஸ், அதாவது ஃபிசிக்கல் ஃபோர்ஸ்னால கட்டுப்படுத்தணும் நம்மளுடைய கையை. இப்போ பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பல்ல கடிச்சிட்டு உடல்ல தசையை இறுக்கி நம்ம வந்து அந்த ஒரு சூழல் கொஞ்ச நேரத்தில் அமைதி காத்துட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் கோபம் போயிடும். ஸோ இதுதான் வந்து புத்தர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய 5 ஃபார்முலா, ஒரு தீய எண்ணங்களை அகற்றுறது எப்படி அப்படின்னு. இது எல்லாத்துக்குமே பொருந்தும். நீங்கள் வேணா இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஒருத்தவங்க மேலே கோவம் வருது, ஒருத்தவங்க மேலே வெறுப்பு வருது, இல்லை ஒரு தப்பான ஒரு விஷயம், ஒரு ஆசை வருது மனசுக்குள்ள அப்படின்னா நீங்கள் இந்த 5 போட்டு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ரைட் கான்சென்ட்ரேஷனுக்கு வந்துட்டோம். அப்போ இன்னும் 2 தான் இருக்கு, நான் முடிச்சிடறேன். இப்போ ரைட் எஃபர்ட் போட்டோம். ரைட் எஃபர்ட் போட்டு அடுத்து என்னன்னா நல்ல கவனம். இப்போ இந்த இடத்துல வந்து ரைட் மைண்ட்ஃபுல்னஸ், ரைட் கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது அந்த ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட பக்கத்தில் பக்கத்தில் வரும். ஒரு சில இடங்கள்ல எண்வழி மார்க்கத்தில் சதி, சம்மா சதியை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு சம்மா சமாதி அடுத்து சொல்லுவாங்க. ஒரு சில இடங்கள்ல வந்து சமாதி சொல்லிட்டு சம்மா சதியை வந்து அடுத்தது சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போ பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் கொடுத்துருக்கிறது சம்மா சதி அடுத்தது, அதாவது ஃபோக்கஸ், கவனம். இங்கே வந்து மைண்ட்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம மைண்ட்ஃபுல் இருந்து என்ன அப்படின்னா நம்ம மனசுல வரக்கூடிய அந்த எண்ணங்களை நம்மளே கவனிக்கிறது. நிறைய டைம்ல நம்ம மைண்ட்ல என்ன தோணுது அப்படின்னு நமக்கு தெரியறது இல்லை, நம்ம கவனிக்கிறது இல்லை. அதனால தான் என்ன ஆகுதுன்னா அந்த கோவம் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு டைம் கிடைக்கும் பாருங்க, அது நமக்கு கிடைக்கிறது இல்லை. கோவத்துல அப்படியே ரியாக்ட் பண்ணிடும். நம்ம அந்த எண்ணத்தை கவனிக்கக்கூடிய ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோவம் வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சிடும். உடனே நம்ம அந்த கோவத்தினால் செய்யக்கூடிய பேச்சோ அல்லது செயலோ அதுக்கு முன்னாடி நமக்கு கொஞ்சம் கேப் கிடைக்குது. இந்த கேப் வந்து பை ட்ரைனிங் வந்து அது அப்படியே அதிகமாயிட்டே வரும். பழக பழக தான் வரும். முன்னாடி இருந்து இப்போ இப்போ நம்ம இதெல்லாம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா என்வழி மார்க்கத்தை நான் பேசிட்டேன், உடனே நான் நாளையிலேருந்து கோவமே வராது அப்படின்னா அப்படி கிடையாது. ட்ரைனிங் தான். நம்ம முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசம். நேற்று இருந்த எனக்கும் இன்னைக்கு இருக்கிற எனக்கும் வித்தியாசம். அதுதான் அந்த என்வழி மார்க். இப்போ நம்ம போய் மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டோம்னு அவசியம் இல்லை. நம்மள நேற்றுக்கும் இன்னைக்கும் கம்பேர் பண்ணிட்டாலே நம்ம என்வழி மார்க்கத்தில் போனோம்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணால் நமக்கு வந்து ஒன்று விரக்தி வந்துடும், இல்லைன்னா வந்து பொறாமை வந்துடும். அதெல்லாம் வந்து தீய எண்ணங்கள், அது அவசியம் கிடையாது. நம்மள மேலே கம்பேர் பண்ணிட்டோம்னா நேற்று நான் வந்து இருக்கிறத விட இன்னைக்கு நான் கொஞ்சம் டெவலப் ஆகியிருக்கேன் அப்படின்னா நமக்கு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும். நேற்று இருந்ததை விட இன்னைக்கு நான் கீழே இருக்கிறேன் அப்படின்னா நம்ம சரி பண்ணிக்கிற ஒரு ஊக்கம் கிடைக்கும். அதனால தான் வீழ்றது முக்கியம் கிடையாது, நான் வீழ்ந்துட்டேன் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்சாதான் அவன் எந்திரிப்பான். அப்போ அந்த தெரியணும்னா அதுதான் கவனம். கவனத்தோடு இருக்கும் பொழுது நமக்கு நம்ம எந்தெந்த இடத்துல தப்பு பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தீய எண்ணங்கள் மனசுல தோன்ற உடனே அது வந்து நமக்கு கவனத்துல கொண்டு வந்துடும். இதுதான் சம்மா சதி. இந்த சம்மா சதி வர்றதுக்கு பொதுவா 5 தடைகள் இருக்கு. இந்த 5 தடைகள் அது என்ன, அதுக்கப்புறம் வரக்கூடிய சம்மா சமாதி, இதெல்லாம் நம்ம வந்து அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஏன்னா
இது நீண்ட பகுதியாக போயிட்டு இருந்ததுன்னா அதை பின்பற்றுறதுக்கு சிரமமாக இருக்கும். நான் இந்த இடத்துல நான் கொண்டாந்து நிறுத்திடுறேன். 5 தடைகளில் வச்சு நம்ம அடுத்த வார தம உரையில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். காணொலியில் இணைந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.